மகாவலி திட்டத்தின் இறுதிக் கட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் மூலம் வடமத்திய மற்றும் வடமாகாணங்களின் குடிநீர் மற்றும் விவசாயம் உள்ளிட்ட நீர் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட உள்ளன. கடந்த 1968 ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட மகாவலி அபிவிருத்தி திட்டமானது பின்னர் 1977 ஆண்டில் முடுக்கப்பட்ட மகாவலி திட்டம் எனும் பெயரில் மிகவும் பரந்த அளவிலும் வேகமாகவும் செயல்படுத்தப்பட்டது. அதன் இறுதிக் கட்டத்தின் ஒரு திட்டமாகவே தெற்காசியாவின் மிக நீளமான இந்த நீர்ப்பாசன சுரங்கப்பாதை வடமத்திய மகா கால்வாய் திட்டத்தின் கீழ் அகழப்பட்டது. இதன் அகழ்வு பணிகளுக்காக 2 TBM இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன. இதன் முதற்கட்டம் 2022 ஆண்டில் அனுராதபுரம் பலுகஸ்வெவ மகமீகஸ்வெவ பகுதியிலிருந்தும், 2ஆம் கட்டம் 2023 ஆண்டில் பொலனறுவை அலகஹர கொந்துருவாவ பகுதியிலிருந்தும் ஆரம்பிக்கப்பட்டது. இதன் அகழ்வு பணிகள் இன்றுடன் அதிகாரப்பூர்வமாக நிறைவடைந்ததையொட்டி அதனை திருவிழாவாக கொண்டாடும் நிகழ்வு இன்று காலை அனுராதபுரம் பலுகஸ்வெவ பகுதியில் நடைபெற்றது. .7 கிலோமீட்டர் நீளமுடைய இந்த நீர்ப்பாசன சுரங்கப்பாதையினூடாக வடமாகாணத்தின் 74,000 ஹெக்டேர் நிலங்களுக்கு நீர்ப்பாசன நீர் கொண்டு செல்லப்பட உள்ளது. ලංකාවේ දිගම උමම් මාර්ගයේ පැය 24ක් දවස් 365ම අපි වැඩ කරලා කිසිදු ජීවිත හානියක් නැතුව උමම් මාර්ගයේ වැඩ කටයුතු අද දිනේ අපි සාර්ථකව නිම කරා. ඒක අපි ලබපු බොහොම ලොකු ජයග්‍රහණයක් තමයි. අද අපි ලැබුවේ මිලින්දෝරු ඉතිහාසයේ සුවිශේෂී ජයග්‍රහණයක්. இதன் மூலம் ஒட்டுமொத்த வறண்ட வலய மக்களும் நீண்ட காலமாக எதிர்கொண்டு வந்த குடிநீர் பிரச்சினைக்கு சாதகமான தீர்வு எட்டப்படும். அத்துடன் சுமார் 1.5 மில்லியன் மக்களின் நீர் தேவையை பூர்த்தி செய்வதுடன் ரஜரட்ட பகுதியில் உள்ள மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வந்த இனங்காணப்படாத சிறுநீரக நோய்க்கும் இது ஒரு சிறந்த தீர்வாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.